ஹே காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து டாட் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். டாட்டில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, இது எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ஆப் பார் ரெடி பண்ணுறது. ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்விக்கி மேலே வந்து ஒரு ஆப் பார் இருக்கும், கரெக்டாக ஸ்விக்கின்னு சொல்லி எழுதியிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப் பாரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எரமெக்ஸில் வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா ஃப்ளட்டர்ல இருக்க விட்ஜெட்ஸ், ஸ்க்ரீன்ஸ், லிஸ்ட், காலம் நீங்க காமனா கேள்விப்பட்ட எல்லா விட்ஜெட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். எவ்ரிதிங் யூ see in ஆப் விஸ் அ விட்ஜெட். ஸோ விச் இஸ் என்னன்னா, ஃப்ளட்டரை பொறுத்தவரையில நீங்க ஆப்ல யூஐயா பார்க்குற, விஷுவலா பார்க்குற எல்லாமே விட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃப்ளட்டர் வந்து விட்ஜெட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். நீங்க ஃப்ளட்டர்ல விஷுவலா பார்க்குறது எல்லாமே விட்ஜெட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஓகே. தென் ஃப்ளட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ விட்ஜெட் தான் வந்து ஃப்ளட்டரோட பேசிக் ஃபண்டமெண்டல். ஓகே. ஸோ நீங்க பார்க்குற ஆப் பார், டெக்ஸ்ட். ஸோ இங்க ஸ்க்ரீன்ல தெரியல, இந்த ஆப் பார், மெனு பார் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து இந்த ஸ்விக்கின்ற டெக்ஸ்ட் வந்து ஒரு விட்ஜெட், இந்த ஐகான் ஒரு விட்ஜெட். ஸோ இது ரெண்டையும் சேர்த்த இந்த ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குல்ல, ஆப் பார். ஸோ ஆப் பார் வந்து ஒரு விட்ஜெட். ஸோ மல்டிபிள் விட்ஜெட் சேர்ந்து ஒரு விட்ஜெட்டா ஃபார்ம் ஆகும். இண்டிபெண்டா இண்டிவிஜுவலுமே விட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த இதுல சொன்ன மாதிரி ஸ்விக்கி டெக்ஸ்ட் விட்ஜெட், ஆப் பார் ரெண்டும் சேர்த்தது வந்து ஒரு விட்ஜெட். ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஆப் பார் ஸ்விக்கி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஆப் பார் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்று ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, ஸோ அதை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இருக்கு, கரெக்டா? ஸோ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு வாய்ட் மெயின் எம்டி. ஓகே. இதை மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ லைக் நீங்க டாட் அப்ளிகேஷன்ல ஆப்போட என்ட்ரி பாயிண்ட்னு பார்த்தீங்களா, வாய்ட் மெயின். ஸோ அதே தான் சேம் ஃப்ளட்டர். ஓகே. ஸோ இந்த மெயின் தான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே இருந்து தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் மெயின் சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதை ரன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே. நான் ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நான் மெயின்குள்ள பிரிண்ட் ஹலோன்னு மட்டும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஓகே. ரன் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி டிவைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம் ரைட்ல நோ டிவைஸ் இருக்கும், ஜஸ்ட் குரோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்க கரெக்டா இருக்கும். குரோம் கிரியேட் பண்ணிட்டு ரன் ஸ்டார்ட் டிபக்கிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி எம்டியா ஒரு குரோம் டேப் ஓப்பன் ஆயிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே. ஸோ நான் சைடில் ஸ்டாக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களோட இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆயிருக்கும், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம கன்சோலில் பார்த்த இந்த ஹலோன்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ஸோ விச் இஸ் நம்ம ஆப்பில் ரன் பண்ணி நம்ம ஆப்பில் யூஐயில் ஹலோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்ட்டுக்கு எப்படி மெயின்ன்றது என்ட்ரி பாயிண்ட்டோ, நம்ம ஆப்பை விஷுவலாக ரெண்டர் பண்ணுறதுக்கு ஃப்ளட்டரில் இந்த ரன் ஆப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து விஷுவலாக ரெண்டர் பண்ணும். ஸோ இந்த ரன் ஆப்போட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்ளட்டரில் எல்லாமே விட்ஜெட்ஸ்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த விட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளட்டரில் ரெண்டர் பண்ணி நம்ம விஷுவலாக கொண்டு வர்றதுக்கான ஹெல்ப் பண்ணுறதா வந்து ரன் ஆப். ஓகே. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ஹார்டாக தெரியும், பட் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ பேசிக்காக ரன் ஆப்பில் தான் வந்து ஆப் இனிஷியேட் ஆகி க்ரோமில் நம்மளோட யூஐ ரெண்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரோம் ஆர் சிமுலேட்டர் எனி திங். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கன்சோலில் வந்து ஹலோவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல கொண்டு வரேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ரன் ஆப். ஸோ டெக்ஸ்ட்ன்ற விட்ஜெட் யூஸ் பண்ணுறேன். அதில் ஹலோ வேர்ல்டு. ஓகே. ஜஸ்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு ரீரன் ஆர் ஹாட் ரீலோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் எரர் காட்டும். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க, ஹாட் ரிஃப்ரெஷ். ஸோ எனி டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணீங்கன்னா நமக்கு இங்கே ஹாட் ரீலோட் ஆகும். ஜஸ்ட் இந்த ஹாட் ரீலோட் இந்த சிம்பிள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே ரீரண்டர் ஆகும். எஸ், சேவ் ஆர் ஹாட் ரீலோட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் ஆப் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஹலோ வேர்ல்டில் என்டர் பண்ணால் எரர் வருது. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இந்த எரர் ஏன் காட்டுது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் கண்டெய்னர், இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் என்ன அப்படின்னா செகண்டரி விட்ஜெட். ஓகேயா? நமக்கு வந்து ஸோ இன் ஸ்டாண்டர்ட் ஃப்ளட்டர் ஆப் யூஸ்வலி wrap your widget in a material app. ஓகே. ஸோ மெட்டீரியல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு டாப் லெவல் ஆஃப் விட்ஜெட் இருக்கு. ஓகே. மெட்டீரியல் ஆப் வந்து டாப் லெவல் ஆஃப் விட்ஜெட். ஸோ அந்த மெட்டீரியல் ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கம்ப்ளீட் ஆப்போட ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ஸோ கம்ப்ளீட் ஆப்பை அதுதான் ஹோல்ட் பண்ணும். நம்ம யூஸ் பண்ண போற டெக்ஸ்ட் விட்ஜெட், இப்போ நீங்க நார்மலா வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்லாம் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கும், கரெக்டா?
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். அதில் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன மெனு இருக்கோ அது இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கார்ட்டில் என்ன இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். So இந்த மாதிரி நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக பண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடிய இதுதான் வந்து மெட்டீரியல் ஆப். ஓகே, ப்ளஸ் இப்போ ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்போட ஸ்டைலிங், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், என்ன கலரில் இருக்கணும், இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறதா இந்த மெட்டீரியல் ஆப். ஸோ இதுதான் வந்து ஃப்ளட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். தென் ரன் ஆப்க்குள்ள மெட்டீரியல் ஆப் கொடுத்து ஹோம் கொடுத்து அதில் டெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நம்ம ரன் ஆப்பில் டாப் லெவல் ஆஃப் விஜெட் ஆட் பண்ணிட்டோம், மெட்டீரியல் ஆப்ன்றது. தென் ஹோமில் டெக்ஸ்ட் விஜெட். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் திருப்பி ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை அகெயின். நான் மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வாய்டு மெயின் இருக்குல்ல, இந்த வாய்டு மெயின் தான் எப்படி டார்ட்டுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோ அதே மாதிரி ஃப்ளட்டருக்குமே மெயின் வாய்டு மெயின்ன்றதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஃப்ளட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்ல ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்றீங்க. நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வாய்ட் மெயின்ல இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகிறேன். எல்லாருக்கும் நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓகேயா? ஒரு எம்டி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓகேயா? ஓகே ஓகே, ஃபைன் 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 ஃபைன். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு எம்டி ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வியூவில் எம்டி அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நான் இங்கே காட்டுற எம்டி அப்ளிகேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபோல்டரில் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகணுமோ அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். நான் இங்கே வந்து டெமோ ஆப்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் நேம் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எம்டி ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு மெயின், ரன் ஆப் அண்ட் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் இருக்குது, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வாய்ட் மெயின்னா என்ன, ரன் ஆப்னா என்ன அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளட்டர். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, மெயின் ஆப் கிளியர் பண்ணிடுறேன். இந்த மெயின்ற ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் நான் இந்த 2-3 டைம் சொன்னேன். இந்த மெயின்ன்றது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ மெயின் வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற, எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ரன் ஆப். ஸோ இந்த ரன் ஆப் வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ரன் ஆப் புரிஞ்சிருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் டைப் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ ரன் ஆப்னா என்ன அப்படின்னா பேசிக்காக ரன் ஆப் தான் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிற ஆப்புக்கு விஷுவலாக லைஃப் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம பண்ணுற ஆப் விட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா ரன் ஆப் வழியாக தான் அந்த இது ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு என்னால் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ரன் ஸ்டார்ட் டிபகிங் கொடுத்து குரோமில் ரன் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த பிரிண்ட் ஹலோ அப்படின்றத என்னால் கன்சோலில் மட்டும்தான் பார்க்க முடியுது. கரெக்டாக? ஸோ நம்ம மொபைல் ஆப்னு பண்ணும்போது விஷுவலாக பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த மெயின் ஆப்குள்ளே டைரெக்டாக நான் என்ன கொடுத்தாலுமே அதை கன்சோலில் மட்டும்தான் பார்க்க முடியும், விஷுவலாக பார்க்க முடியாது. இப்போ நான் அதை விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுற மெத்தட் தான் வந்து ரன் ஆப். ஸோ இந்த ரன் ஆப் மெத்தட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நான் கொடுக்க போகிற யூஐ விட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு இப்படி ஸ்க்ரீனில் விஷுவலாக டிஸ்பிளே பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ண ஹலோவை யூஐயில் கொண்டு வர போகிறேன். ஸோ ரன் ஆப்குள்ளே டெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணோம், கன்சோலில் பிரிண்ட் பண்ண ஹலோவை யூஐயில் கொண்டு வர ட்ரை பண்ணோம். பட் நான் டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு யூஐயில் ப்ராப்பராக ஷோ ஆகலை, எனக்கு இங்கே யூஐயில் எரர் வருது. இது ஏன் அப்படின்னா ஃப்ளட்டரோட ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளட்டரோட ஸ்டாண்டர்ட் என்ன, ஸ்டாண்டர்டில் எப்பயுமே விட்ஜெட் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மெட்டீரியல் ஆப்ன்ற விட்ஜெட்டை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ டைரெக்டாக நம்ம டெக்ஸ்ட்ன்ற விட்ஜெட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஃப்ளட்டரோட ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஆப்னு சொல்கிறோம்ல, அந்த மெட்டீரியல் ஆப் தான் நம்ம ஆப்போட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஓகே, ப்ளூ பிரிண்ட் மீன்ஸ் என்னன்னா ஒரு யூஐ எப்படி காட்டணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்விக்கி ஆப்பே எடுத்துக்கோங்களேன், அதில் மோஸ்ட்லி ஒயிட் தீமில் இருக்கும், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு தீமில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம பில்ட் பண்ணுற ஆப் வந்து என்ன கலர் தீமில் இருக்கணும், என்ன ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கணும்,
என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இந்த மெட்டீரியல் ஆப். ஸோ அதனால தான் வந்து ரன் ஆப்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் விஜெட் வந்து மெட்டீரியல் ஆப்னு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் மெட்டீரியல் ஆப்ன்ற விஜெட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் விஜெட் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள நம்ம ட்ரை பண்ற அந்த ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுல வந்து மெட்டீரியல் ஆப்ல வந்து மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ளட்டர்ல எல்லா விஜெட்டுக்குமே செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் ஆப் ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்கன்னா அது கீழே என்ன ப்ராப்ஸ் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது மெட்டீரியல் ஆப் பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பட் இப்போ ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த ஹோம்ன்ற ப்ராப்பர்ட்டி தான் வந்து மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். இதுல தான் வந்து நம்ம கொடுக்க போற அந்த சப் விஜெட்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்போம். ஓகே, ஹோம்ல டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஜஸ்ட் சேவ் ரன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம கன்சோல்ல பார்த்த அந்த ஹலோன்றது வந்து நம்ம யூஐல விஷுவலா பாக்குறோம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து யூஐல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம விஷுவலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கன்சோல்ல பார்க்கும்போது ஜஸ்ட் பிளாங்கா ஹலோ அப்படின்னு இருக்கும். விஷுவலா பார்க்கும்போது ஹலோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த டெக்ஸ்ட்ன்ற விஜெட்ல இதோட ஸ்டைல் எல்லாத்தையுமே நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆல்டர் பண்ணலாம்? ஸோ நான் இதுல டெக்ஸ்ட் விஜெட்ல நான் டெக்ஸ்ட் ஹோவர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகே, இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் கலரு, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் இது எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் ஒரு இது பண்ணிட்டேன். இதுல வந்து எனக்கு கலர் இருக்கும். கலர்ஸ்ல கலர்ஸ் டாட் ப்ளூ. ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இது மாதிரி நம்மளோட ஃபாண்ட் சைஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது கிளியர் தானே? ஸோ ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகே, ஸோ ஸ்டைல்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஷுவலா பார்க்கும்போது எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒரே மாதிரி இருக்காது கரெக்டா ஆப்ல. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டியில டெக்ஸ்ட் ஸ்டைல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் கிளாஸ்ல வந்து தான் நமக்கு வந்து ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட் அதுதான் நம்ம பண்ணிருக்கோம். டெக்ஸ்ட் ஸ்டைல்ல கிளாஸ் அண்ட் கலர் டாட் ப்ளூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நீங்க மெயினா நீங்க இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விஜெட்டுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் அந்த விஜெட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா ஸ்டைல், டெக்ஸ்ட் அலைன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அது நீங்க ஒர்க் பண்ண நிறைய யூஸ் கேசஸ்ல நீங்க அது பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் ஆகலாம். ஸோ மெட்டீரியல் ஆப்ல டெக்ஸ்ட் வேர்ல்டுன்னு கொடுத்தோம். டெக்ஸ்ட் வேர்ல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் ஸ்டைலிங் செட் பண்ணி நம்ம ஸ்டைலிங் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம இனிஷியலா பார்த்த மாதிரி ஒரு ஆப் பார் பில்ட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஸ்விக்கின்ற டைட்டில் ஒரு ஆப் பார் பில்ட் பண்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? ஸோ நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒரு ஆப் பார்ல ரேப் பண்றேன். ஓகே, இந்த ஹோம்ல ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஆப் பார் டைட்டில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஆப் பார்க்குள்ள நான் டைட்டில் டெக்ஸ்ட் டைட்டில் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ டாப்ல சென்டர்ல வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஐல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மாதிரி ஹெட்டர் கொண்டு வர போறோம் நம்ம ஆப்ல. ஓகே, ஸோ ஹெட்டர் ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டர் கொண்டு வரோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஹெட்டருக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். ஆப் பார்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கலர்ஸ் டாட் ப்ளூ அப்படின்னு சொல்லி செட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் எதுவுமே காட்டாம நான் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாவே ஆப் பார்ல வந்துருச்சு. ஓகே, லைக் நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்ல போற விஷயம் வந்து இந்த ஆல்ரெடி HTML CSS கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க எனி ஆப் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்களேன். ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த டாப் செக்ஷன்ல ஒரு ஹெட்டிங் இருக்கும். தென் இந்த இடத்துல ஒரு மெயின் செக்ஷன் வரும். கரெக்டா? எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாமே. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா டாப்ல வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். மிட்ல வந்து நீங்க பாக்குற ஃபீட்ஸ் எல்லாமே ஸ்க்ரால் ஆகும் இந்த செக்ஷன்ல. பாட்டம்ல அந்த மெனுஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எடுத்து வர்றது? இப்போ நம்ம மெயின் மெட்டீரியல் ஆப்ல இங்க ஆப் பார்னு கொடுக்குறோம். ஆப் பார்னு கொடுத்தா ஜஸ்ட் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபில் ஆகி காட்டுது. சோ எப்படி அந்த ஸ்காஃப் எப்படி நம்ம எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஆப் பார் எதுக்கு கொடுக்குறோம்? ஆப் பார் மெயினா எதுக்கு கொடுக்குறோம்? இங்க நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல டாப் செக்ஷன் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட எல்லா பேஜஸ்லயும் டைட்டில் காட்டுறோம். சோ அதுக்காக தான் ஆப் பார்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அந்த ஹலோ வேர்ல்ட் ஆப் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டாப்ல வந்து அழகா ஹெட்டிங் வந்திருக்கும். சென்டர்ல வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இந்த லே அவுட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, லே அவுட் விஜெட்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்ட். இந்த ஸ்கேஃபோல்ட்ன்ற விஜெட்டை வச்சு நீங்க நம்மளோட ஆப் பேஜை 3 செக்ஷனா பிரிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் இங்க டாப் செக்ஷன், பாடி செக்ஷன் அண்ட் பாட்டம் செக்ஷன் இந்த மாதிரி 3 செக்ஷனா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் அது எப்படின்னு சொல்லி நான் பண்ணி காட்டுறேன். நான் இந்த ஹோம்ல இருந்து ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட கோட்ல மெட்டீரியல் ஆப் ஹோம் மட்டும்தான் இருக்கு. நான் வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதுல
ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு widget கிரியேட் பண்றேன். ஓகே. இந்த ஸ்கேஃபோல்டுக்கு உள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆப் பார் கொடுக்க போறேன். ஓகே. ஆப் பார் கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த ஆப் பார இந்த இடத்துல செட் பண்ண போறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார் நான் செட் பண்றேன். ஓகே. ஆப் பார். ஸோ நான் இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார் செட் பண்ணிட்டேன். இதை நான் ரன் பண்றேன். பேஜ் வந்து எம்டியா இருக்கு. ஜஸ்ட் நான் ஸ்கேஃபோல்ட் கொடுத்துருக்கேன். ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இந்த ஆப் பார்ல நான் ஒரு டைட்டில் செட் பண்ணணும். ஓகே. நம்ம எக்ஸாம்பிள் இந்த கால்குலேட்டரே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கால்குலேட்டர்ன்ற டைட்டில் செட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப் பார்க்குள்ள டைட்டில் செட் பண்ணணும். ஆப் பார்ல டைட்டில் என்னன்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் widget யூஸ் பண்றேன் நான். ஓகே. இந்த டெக்ஸ்ட்ல நான் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஸோ ஸ்கேஃபோல்ட்ல வந்து நான் ஆப் பார் செட் பண்றேன். டைட்டில்ல வந்து டெக்ஸ்ட்ன்ற டைட்டில் செட் பண்றேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்த்துறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன். ஸோ எனக்கு ஹெட்டிங்ல கால்குலேட்டர்னு சொல்லி காட்டுது. எனக்கு இப்போ என்ன பண்ணும், இந்த யூஐல பாருங்களேன். ஸோ இது வந்து டாப் செக்ஷன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகே. ஸோ நான் ப்ளூல சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ வச்சு என்னன்னா, இந்த ஆப் பார், இந்த டாப் செக்ஷன்ன்றது தான் இந்த ஆப் பார். ஸோ இந்த ஆப் பார் வந்து நான் ப்ளூ கலர்ல சேஞ்ச் பண்றேன் பேக்ரவுண்ட். ஓகே. ஸ்கேஃபோல்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த லே அவுட் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஹெட், பாடி, ஃபுட்டர். ஸோ ஹெட்டர், பாடி, ஃபுட்டர். ஸோ இந்த மாதிரி லே அவுட் செட் பண்றது தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து ஸ்கேஃபோல்ட். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆப் பாரோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்போ வந்து நான் ஆப் பார் ஹோவர் பண்ணி பார்த்தா எனக்கு பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே. நான் அதை யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். கலர்ஸ் டாட். ஸோ அகைன் திருப்பி சொல்றேன். ஸோ ஸ்கேஃபோல்டு தான் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த லே அவுட் நமக்கு தரும். டாப் ஹெட்டர் லே அவுட், மெயின் பாடி கண்டென்ட், தென் ஃபுட்டர். ஓகே. ஸோ ஆப் பார்ல நான் டைட்டில் செட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் ப்ளூ செட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து இந்த கால்குலேட்டர் வந்து லெஃப்ட் அலைன்ல பண்ணணும். ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப் பார்ல சென்டர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சென்டர் டைட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து லெஃப்ட் அலைன் ஆயிடும். ஓகே. ஸோ ஆப் பார்ன்றது வந்து ஹெடர் மாதிரி இங்க ஒரு ஹெட்டிங் கிரியேட் ஆகும். ஹெடர் செக்ஷன், ஸ்கேஃபோல்ட் வந்து ஒரு லேஅவுட், ஹெடர் செக்ஷன் லேஅவுட், மெயின் லேஅவுட் அண்ட் ஃபுட்டர் லேஅவுட். ஸோ இந்த மாதிரி மூணு செக்ஷனா பிரிக்கும். ஸோ அதில் வந்து டாப் செக்ஷன்ல ஆப் பார்ல நான் டைட்டில் செட் பண்ணி நான் இது கொண்டு வந்துட்டேன். ஓகே. நான் அப்படி நெக்ஸ்ட் மூவ் ஆகுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கேஃபோல்ட் வந்து ஒரு லேஅவுட் தான். ஹெடர் வந்து ஆப் பார், மெயின் பாடி கண்டென்ட் வந்து பாடி அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இங்க இந்த மெயின் கண்டென்ட் ஏரியால ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸோ பேசிக் ஒரு ஹெடர் எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆப் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு ஆப் மாதிரி பில்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ சேம் ஒரு மல்டிபிள் மெனுஸ், ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுல என்ன இருக்கும், என்னென்ன ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட் லிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப் பில்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஆப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலா ஃபிளட்டர் ஆப்ஸ்ல காமனா யூஸ் பண்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான widgets பத்தி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 widgets வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டெய்னர், ரோ அண்ட் காலம். ஓகே. ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல பாக்குறீங்களா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் widget. ஸோ இந்த டெக்ஸ்ட் widgetோட பேக்ரவுண்ட டெக்கரேட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஸ்டைல் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது இங்க பாக்குற லெஃப்ட் சைடு ஹலோ வேர்ல்டுன்றது வந்து பிளாங்கா இருக்கு. ஸோ இங்க வந்து அதோட பேக்ரவுண்ட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்கான ப்ளூ பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எனி widget, டெக்ஸ்ட்னு இல்லை, எனி widget அதோட பேக்ரவுண்ட கஸ்டமைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எம்டி நியூ ப்ராஜெக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் நம்ம இதுலயே கூட கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா, பாடியில நீங்க இது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். நியூ ப்ராஜெக்ட், எம்டி அப்ளிகேஷன், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிடுறேன். மெனு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த யூஐல இருக்க மாதிரி இந்த ஹலோ வேர்ல்டுன்ற பிளாங்க் டெக்ஸ்டோட பேக்ரவுண்டை நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ நான் எப்படின்னு சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் widget நான் ரிமூவ் பண்ணிட்டு கண்டெய்னர்ன்ற widget கிரியேட் பண்றேன். கண்டெய்னர்ல சைல்டுன்னு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் நான் இங்க கண்டெய்னர்னு மட்டும் widget கொடுத்துருக்கேன். எனக்கு இங்க எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகல. ஸோ இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை நான் கஸ்டமைஸ் பண்ணணும். கரெக்டா இங்க இருக்கிற மாதிரி நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி பார்டர் ரேடியஸ் சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ எல்லாரும் கண்டெய்னர் செட் பண்ணிட்டீங்களா? எஸ்ன்னு கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா widgetsக்குமே செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு widgetக்கு கீழே இன்னொரு widget மேப் பண்ணோம் அப்படின்னா எய்தர் சைல்டு, பாடி ஆர் ஹோம் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல அதுக்கு சப் widget கொடுப்போம். இது எப்படி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து ஜென்ரலா widgetல வந்து
பேரண்ட் அண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேரண்ட் அண்ட் சைல்டு விஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் விஜெட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் விஜெட்ன்றது இந்த கண்டெய்னரோட சைல்டு விஜெட். அதனால தான் வந்து இங்க சைல்டுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு இந்த கண்டெய்னர்ன்றது வந்து பேரண்ட் விஜெட். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது வந்து பேரண்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்த சினாரியோ படி பார்க்கும்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு பேரண்ட் விஜெட் என்னன்னு பார்த்தா இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்கு சைல்டு வந்து டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து பேரண்ட் அண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பேக் டு நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ கண்டெய்னர், இந்த ஹலோ வேர்ல்டுக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்டைலிங் செட் பண்ணும். ஓகே, இப்போ பிளாங்கா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். ப்ளூ கலர் கலர் செட் பண்ணணும். ஓகே, ஸோ கலர்ல வந்து கலர்ஸ் டாட் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் ரன் பண்றேன். எனக்கு இப்போ இங்க யூஐல ஹலோ வேர்ல்டுக்கு பின்னாடி ஜஸ்ட் ப்ளூ கலர்ல ஒரு மட்டும் இருக்கு. ஓகே, பட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு பார்டர் ரேடியஸ்லாம் ஒரு ரவுண்டட் கார்னர் வச்சு நம்ம கொண்டு வரணும். ஓகே ஓகே, சோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த கண்டெய்னருக்கு வந்து நான் ஹைட் அண்ட் வித் செட் பண்ணணும். ஓகே, அப்பதான் வந்து அந்த பாக்ஸ் ஷேப் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். நான் ஹைட் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டெய்னர்ல ஹைட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஹைட் கொடுத்து நான் வந்து ஒரு 150 or 200 அப்படின்ற மாதிரி ஹைட் செட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு இதோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் செட் பண்றேன். வித் இது வந்து ஒரு 150 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன், ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. 200 மாதிரி பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, டன். ஒரே நிமிஷம். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரா அலைன் ஆகணும். ஓகே, சோ சென்டரா அலைன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர்கிட்ட ஜஸ்ட் என்ன சொல்லணும்னா இதுக்குள்ள இருக்கிற சைல்டு எல்லாத்தையுமே சென்டரா அலைன் பண்ணுன்னு சொல்லணும். நான் அதுக்கு என்ன பண்ணா அலைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு இல்ல, ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ண அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, கண்டெய்னர்னா கலர் செட் பண்ணலாம், ஹைட் செட் பண்ண முடியும், அதுக்கு அலைன்மெண்ட் செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அது. ஓகே, நான் வந்து கண்டெய்னர்ல அலைன்மெண்ட்னு கொடுக்குறேன். அலைன்மெண்ட் டாட் சென்டர். ஜஸ்ட் நான் சென்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து சென்டர் அலைன் ஆயிருச்சு டெக்ஸ்ட். சோ இது கிளியர் தானே? சோ நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டேன், ஹைட் அண்ட் வித் கொடுத்தாச்சு, அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நான் சென்டரா அலைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, சோ இந்த பாக்ஸ் வரைக்கும் கிரியேட் ஆயிடுச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் யாராவது கான்ஸ்ட் எரர் வருதுன்னா இங்க ஒரு கான்ஸ்ட், ஜஸ்ட் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த டெக்ஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கான்ஸ்ட். ஸோ ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கான பேக்ரவுண்ட் கலர், ஹைட், வித் அண்ட் அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகி அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரா அலைன் ஆயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இதோட பார்டர் வந்து கர்வ்டு பார்டரா இருக்கு. கரெக்டா? சோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா கண்டெய்னர்ல டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அந்த டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரவுண்டட் கார்னர் ஆர் இந்த பார்டர் மாதிரி கொண்டு வரணும், அவுட்லைன் கொண்டு வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ஸ்ல டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 10 ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ விச் என்னன்னா இந்த பார்டர் ரேடியஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு எல்லா பார்டருமே 10 பிக்சல் ரவுண்டட் கார்னர் ஆகணும்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். ஸோ பார்டர் ரேடியஸ்ல டாட் சர்க்குலர்ல இது பண்ணுங்க. கான்ஸ்ட் எரர் வந்துன்னா ஜஸ்ட் இங்க ஒரு கான்ஸ்ட் இருக்கு, அது மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல எரர் வரும். எதனால அப்படின்னா நீங்க டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இந்த கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க கலர் ப்ராப்பர்ட்டி எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் உள்ள யூஸ் பண்ணணும். அதனால என்ன பண்றேன்னா இங்க வெளியே இருக்கிற இந்த கலரை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள ஆட் பண்றேன். பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள கலர்னு கொடுத்து கலர்ஸ் டாட் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சேவ் பண்றேன். ஓகே, ஸோ நான் ரவுண்டட் கார்னர் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர்ல 20 கொடுக்குறேன். ஸோ கார்னர் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த யூஐல பாக்குற இந்த விஜெட் கிரியேட் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ உங்களுக்கு ஸோ சிம்பிளா இருந்த இந்த ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஸ்டைல் செட் பண்ணி ரவுண்டட் கார்னர் செட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டைல் செட் பண்றதுக்காக கண்டெய்னர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கண்டெய்னர்ல என்னென்ன பண்றோம்னா அதுக்கான ஹைட் அண்ட் வித் செட் பண்றோம், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றோம், தென் அதுக்கான பார்டர் ரேடியஸ் செட் பண்றோம். ஓகே, ஜஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சேம் திங் இந்த டாஸ்க் இருக்கு. ஓகே, இப்போ குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கண்டெய்னர் கார்டு, ஸோ இதுக்குள்ள இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ், அதுக்குள்ள ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட், இது மாதிரி நீங்களே ஒர்க் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ நான் இது அந்த ரெட் பாக்ஸ் எப்படி கொண்டு வரலாம் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படின்னா இப்போ ஒரு மெயின் கண்டெய்னர் இருக்கு, அது ப்ளூ கலர் கண்டெய்னர். ஸோ நான் அதுக்குள்ள வந்து ரெட் கலர்ல இன்னொரு கண்டெய்னர் கொண்டு வரணும், அதுக்குள்ள டெக்ஸ்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொரு கண்டெய்னர் கொடுக்குறேன். ஸோ அந்த கண்டெய்னரோட சைல்டுல நான் அந்த டெக்ஸ்ட் விஜெட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ
இதுக்கு ஒரு சப் கண்டெய்னர் போட்டேன். அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட் ஹலோ ஜஸ்ட் நான் ஹலோன்னு மாத்திடுறேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த சப் கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர்ல நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்கரேஷன் கொடுத்துட்றேன். டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் சேம் லைக் நம்ம மேல மெயின் கண்டெய்னர்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி கலர்ஸ் டாட் ரெட். ஸோ இப்போ இந்த கலர் பின்னாடி ஹலோ பின்னாடி ரெட் கலர்ல வந்துருச்சு. தென் இதுக்கு பார்டர் ரேடியஸ் செட் பண்றேன். சேம் இந்த மெயின் கண்டெய்னர்ல எப்படி பண்ணிருக்கணும் அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20. ஸோ இந்த டெக்ஸ்டோட ஒட்டி இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பேடிங் கொடுக்குறேன். பேடிங் மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு ஸ்பேசிங். ஓகே. எஸ் பேடிங் edge insects டாட் ஆல் 10. நான் ரவுண்டட் கார்னர் வந்து 10ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கண்டெய்னர் அதுக்குள்ள ஒரு சின்ன கண்டெய்னர் அதுல ஹலோன்ற டெக்ஸ்ட். ஓகே தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மெயின் கண்டெய்னர் அதுக்குள்ள ஒரு சப் கண்டெய்னர் வச்சு அதுல டெக்ஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ எல்லாரும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு ரெட் கலர் விஜெட் இருக்குல்ல இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்க. லைக் என்ன மாதிரி அப்படின்னா ஸோ கிரியேட் அ மல்டிபிள் ரெட் பாக்ஸ். ஸோ இதுலேயே 2 ரெட் பாக்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. சரி. ஸோ நீங்க இப்போ கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கண்டெய்னர் கீழே ஒரு கண்டெய்னர் தான் நம்மளால செட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்க்காக தான் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ரோ அண்ட் காலம். நம்ம ரோ ஆர் காலம் யூஸ் பண்ணா மட்டும்தான் மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பேரண்ட் அண்ட் சைல்டு சொன்னேன்ல. ஸோ இப்போ கண்டெய்னர் அது கீழே ஒரு சைல்டு இருக்கும், அதை வச்சு இது பண்ணும். ஸோ நம்ம மல்டிபிள் சில்ட்ரன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ரோ ஆர் காலம் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ரோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவதா கிரியேட் பண்ண இந்த கண்டெய்னர் இருக்குல்ல இதை நான் ஜஸ்ட் கட் பண்ணிடுறேன். இப்போ ரோ அப்படின்னு சொல்லி ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்றேன். ஸோ ரோ அப்படின்னு ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணிட்டேன். இதுல மல்டிபிள் சில்ட்ரன் ஆட் பண்ணோம் நம்ம விச் இஸ் 2 ரெட் பாக்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால இது சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே. ஸோ மல்டிபிள் இது ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால இது ஒரு லிஸ்ட் ஆஃப் இதா கிரியேட் ஆகும். இங்க சில்ட்ரன்ல லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட் இங்க வரும். ஓகே. ஸோ ரோல நான் வந்து ஒரு சில்ட்ரன்ல லிஸ்ட் வருது. நான் இதுக்குள்ள அந்த ரெட் பாக்ஸை பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுல என்னால மல்டிபிள் ரெட் பாக்ஸஸ் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இந்த கண்டெய்னரை காப்பி பண்ணிடுறேன், திருப்பி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் திருப்பி அகைன் ரன் பண்றேன். ஸோ இப்போ இதுல 2 ரெட் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ப்ளூ கலர் கண்டெய்னர் அதுக்குள்ள நான் வந்து ரோ செட் பண்றேன். அந்த ரோல மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து நான் 2 ரெட் பாக்ஸா கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ரெட் பாக்ஸ் இருக்கு. ஓகே. இதை தாண்டி ரோல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு. இதுல இந்த ஹலோ அப்படின்ற 2 ரெட் பாக்ஸும் எனக்கு இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? இப்போ ரோல 2 இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னொன்னு கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த 2 தான் வந்து நம்மளோட ஆப் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ற 2 ப்ராப்பர்ட்டிஸ். இதை நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுத்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு ரன் பண்றேன். உங்களுக்கு தெரியுதா இந்த 2 ரெட் பாக்ஸும் இப்போ சென்டரா அலைன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க இந்த ரோவுக்கு கீழே இருக்கிற இந்த சில்ட்ரன் எல்லாமே வந்து எனக்கு சென்டரா அலைன் ஆகணும் அப்படின்னா நான் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் போட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர்னு கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்க இந்த சில்ட்ரன் விட்ஜெட் எல்லாமே இருக்குல்ல இந்த சில்ட்ரன் விட்ஜெட் எல்லாமே சென்டரா அலைன் ஆகும். ஸோ ரோல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர்னு கொடுத்தா இந்த எல்லா விட்ஜெட்டும் சென்டரா அலைன் ஆகும். ஓகே. இப்போ இதுவே இந்த கண்டென்ட் எனக்கு ரைட்ல அலைன் ஆகணும் எண்டில் அலைன் ஆகணும் அப்படின்னா நான் இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்ல டாட் சென்டர்னு இருக்குல்ல இதை வந்து டாட் எண்டுன்னு கொடுப்பேன். எண்டுன்னு கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு ரைட் சைடு எண்ட்ல வரும். ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரோக்கு கீழே இருக்க சில்ட்ரனை லெஃப்ட்ல அலைன் பண்ணணுமா சென்டர்ல அலைன் பண்ணணுமா இல்லை எண்டில் அலைன் பண்ணணுமா. ஸோ இந்த கேஸ்க்காக தான் இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஸோ இது கிளியரா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து கிளியரா இருக்கு. கரெக்டா? இந்த ரோஸ் கீழே இருக்க சில்ட்ரனை லெஃப்ட் சென்டர் ஆர் ரைட்ல அலைன் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் இருக்குல்ல இது டாப்ல அலைன் ஆகணுமா மிடில் அலைன் ஆகணுமா இல்ல பாட்டம்ல அலைன் ஆகணுமா. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். ஓகே. ஸோ நான் வந்து கிராஸ் ஆக்சிஸ்
அலைன்மெண்ட் டாட் வந்து ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு அதில் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்டார்ட்னு கொடுத்தது எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ நான் கிராஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட்னு கொடுத்ததுனால இந்த கண்டென்ட் டாப்ல வந்திருக்கணும், எனக்கு வரல. ஏன் அப்படின்னா ஸோ இந்த ரோவோட பேரண்ட் விஜெட் இருக்குல்ல, பேரண்ட் விஜெட் சின்ஸ் இந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன எடுக்கும்னா எப்பயுமே இந்த பேரண்டோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கும் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல. ஸோ கண்டெய்னர் வந்து அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்க கொடுத்துருக்க இந்த கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அது எடுத்துக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல இருக்கிற இந்த அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிடுறேன், அலைன்மெண்ட் டாட் சென்டர். இப்போ நான் அந்த அலைன்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இங்க டாப்ல அலைன் ஆயிடுச்சா? ஸோ நான் என்ன பண்றேன்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து எண்டில் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ரைட் அலைன் ஆகுது. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ஸ்டார்ட்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து டாப்ல அலைன் ஆகுது. ஸோ இப்போ இந்த கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து பாட்டம்னு கொடுக்குறேன். ஸோ பாட்டம் சாரி எண்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் எண்டுன்னு கொடுத்தா எனக்கு வந்து பாட்டம்ல அலைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரோல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ இந்த இந்த ஹலோ இந்த 2 பட்டனையும் நான் வந்து சென்டர்லேயே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ரெட் கலர் இதை வந்து நான் சென்டர்ல கொண்டு வந்துடுறேன். சென்டர் மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட்டையும் சென்டர்னு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு நான் சேவ் பண்ணால் மிடில் வந்துருச்சு. கிராஸ் ஆக்சிஸ் எலமெண்ட்டையும் நான் சென்டர்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2 கண்டென்ட்டுமே மிடில் வந்துருச்சு. ஸோ ஒரு ரோக்கு கீழே மல்டிபிள் சில்ட்ரன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து 2 ரெட் கலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெட் கலர் பாக்ஸோட அலைன்மெண்ட் அந்த ரோலை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியும் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்ம இப்போ அந்த 2 ரெட் கலர் பாக்ஸும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருந்தோம், கரெக்டா? அடுத்தடுத்து இருந்துச்சு. இப்போ நம்ம அதை கீழே கீழே வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ், அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ், அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ரோன் இருக்கா, இந்த ரோவை அப்படியே காலம்னு சேஞ்ச் பண்றேன். இந்த ரோவை காலம்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இந்த 2 ரெட் கலர் பாக்ஸும் கீழே கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ இது நல்லா கவனிங்க. ரோன் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸ் பக்கத்துல பக்கத்துல வருது. நெக்ஸ்டா காலம்னு கொடுத்தோம்னா எல்லா ரெட் கலர் பாக்ஸும் கீழே 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 வரும். ஓகே, இதான் வந்து ரோக்கும் காலம்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எப்படி ரோக்கு மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட் கிராஸ் ஆக்சிஸ் எலமெண்ட் இருக்கோ அதே மாதிரி காலம்க்கும் மெயின் ஆக்சிஸ் எலமெண்ட் கிராஸ் ஆக்சிஸ் எலமெண்ட் இருக்கு. பட் ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, நான் அது என்னன்னு சொல்லி கிளியரா சொல்றேன். இப்போ நமக்கு ரோல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் லெஃப்ட் சென்டர் ரைட் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும், கரெக்டா? பட் அதே இது காலம்ல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்ல சென்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டாப் பாட்டம் அப்படின்ற மாதிரி மூவ் ஆகும். நான் இப்போ வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்ல ஸ்டார்ட்னு கொடுக்குறேன், கொடுத்து நான் ஜஸ்ட் சேவ் பண்றேன். எனக்கு வந்து டாப்ல வரும். ஸோ இது கிளியரா சொல்லணும் அப்படின்னா ரோ ஓகே ரோவோட ப்ராப்ஸ்ல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்ட் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்ல லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகும், லெஃப்ட் சென்டர் ரைட் அப்படின்ற மாதிரி வரும். ரோல கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்னா டாப் சென்டர் பாட்டம். இதே காலம்ல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து டாப் சென்டர் பாட்டம், கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் சென்டர் ரைட். நான் திருப்பி ரோவோட ஸ்லைட் காட்டுறேன். ஸோ இது ஜஸ்ட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க, அப்பதான் இது கொஞ்சம் புரியும். ஓகே, மெயின் ஆக்சிஸ் ரோல மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்னா லெஃப்ட் சென்டர் ரைட். ஸோ சேம் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் காலம்ல அப்படியே டிஃபர் ஆகும். ஸோ நீங்க இந்த பேஜ் இதை ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. காலம்ல அப்படியே ரிவர்ஸ்ல வரும், அந்த ப்ராப்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து நீங்கள் ஃப்ளட்டர் ஆப்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விட்ஜெட் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவீங்க. லைக் இந்த கண்டெய்னர், நம்ம இப்போ பார்த்த இந்த கண்டெய்னர், காலம்ஸ் அண்ட் ரோ, டெக்ஸ்ட் விட்ஜெட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற விட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம ஒர்க் பண்ண உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடைக்கும். இந்த இந்த மெயின் பாயிண்ட் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஒரு கண்டெய்னர்னு இருக்குன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, காலம் ப்ராப்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஒரு ஆப் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரெஸ்டாரண்ட் மெனு ஆப் வந்து நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் மெனு அப்படின்ற ஆப் பார் அப்படியே கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நான் ஒரு எம்டி இன்னொரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நியூ கமாண்ட் பேலட் நியூ ப்ராஜெக்ட் எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எம்டி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மெனு ஆப் பார் கிரியேட் பண்ணுறேன். ஓகே,
ஸோ எனக்கு இந்த ஸ்கேஃபோல்ட் இருக்குது, ஸ்கேஃபோல்ட் கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் ஆப் முன்னாடி இருக்க கான்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க எப்பயும். ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப் பார் ப்ராப்பர்ட்டியில் ஆப் பார் ஓப்பன் பண்ணிட்டேன். தென் நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும், ரெஸ்டாரண்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆப் பார்க்குள்ளே டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் விஜெட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் மெனு. ஸோ நான் சாஃப்டோலில் ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணி டைட்டில் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். காமா பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாட் ஆரஞ்ச். ஸோ நான் ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணி அதுக்கு டைட்டில் கொடுத்துட்டேன் ரெஸ்டாரண்ட் மெனுன்னு. அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சுன்னு செட் பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் மெனுன்ற டைட்டில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் அலைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சென்டர் டைட்டில்ன்ற ப்ராப்பர்ட்டியில் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கமா போட்டு சென்டர் டைட்டில் ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த மெனு ஹெடர் ரெடி ஆகிடுச்சு ஆப் பார். ஸோ டைட்டிலில் வந்து டெக்ஸ்டைல் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் கலர், சென்டர் டைட்டில். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் மெனு ஆப்க்கான ஆப் பார் செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்படியே மூவ் ஆகலாம். இப்போ இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் நம்ம. ஓகே, லைக் இந்த கண்டெய்னர் என்ன அப்படின்னா ஃபுட் என்ன ஃபுட் இருக்கோ அந்த கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இதுவுமே நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படியே. ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? ஸோ ஸ்கேஃபோல்ட்ல ஹெட்டிங் ஆப் பார், பாடி தான் லே அவுட் மெயின் கண்டென்ட். ஸோ அந்த பாடியில நம்ம அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் பாடி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பாடியில நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த யூஐ நல்லா பாருங்க. ஸோ இந்த யூஐல நமக்கு வந்து இந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள சிக்கன் நூடுல்ஸ், டெலிஷியஸ் சிக்கன் நூடுல்ஸ் வித் ஸ்பைசஸ் அண்ட் அதோட பிரைஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மல்டிபிள் விஜெட் இருக்கு கரெக்டா. ஸோ நான் இந்த மாதிரி மல்டிபிள் விஜெட் கொடுக்கணும்னா நான் என்ன விஜெட்ல இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும்? காலம் தான் யூஸ் பண்ணணும். ஏன் நம்ம காலம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்க இந்த சிக்கன் நூடுல்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே கீழே 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 ஸ்டாக் ஆயிருக்குல்ல. ஸோ அதனால நம்ம காலம் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நான் ஒரு காலம் கிரியேட் பண்றேன். அதுல கண்டெய்னர்ல ஒரு சைல்டுல நான் ஒரு காலம் கொடுக்குறேன். காலம்ல சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஏன்னா மல்டிபிள் டெக்ஸ்ட் வரதுனால நான் சில்ட்ரன் கொடுத்து இது பண்ணேன். ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் நான் ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள மல்டிபிள் டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கான நான் காலம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஜஸ்ட் சிக்கன் நூடுல் அப்படின்றது மட்டும் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் இதே சேம் வந்து நான் அந்த 3 டெக்ஸ்ட்டுமே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, கீழே அந்த டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன், கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜஸ்ட் டெலிஷியஸ் சிக்கன் நூடுல்ஸ் வித் ஸ்பைசஸ். ஸோ இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன். இதே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து சிக்கன் நூடுல்ஸ் டெலிஷியஸ் சிக்கன் நூடுல்ஸ் வித் ஸ்பைசஸ்னு வந்துருச்சு. ஸோ சேம் நான் இன்னொரு டெக்ஸ்ட்டையும் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணிட்டு அதுக்கான ப்ரைஸ் கொடுக்குறேன். 29.05. ஓகே, ஸோ நான் ஒரு 3 டெக்ஸ்ட் விஜெட் கொடுத்துருக்கேன். நீங்களும் அப்படியே பேரலாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த யூஐ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கார்டா அதோட பேக்ரவுண்ட் கரெக்டாக இன்னும் டிசைன் செட் ஆகலை கரெக்டா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இன்னும் செட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் செட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணணும்? கண்டெய்னரில் டெக்கரேஷன் செட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் கண்டெய்னரில் டெக்கரேஷன் கொடுக்குறேன். கண்டெய்னர் கொடுத்துட்டு பாக்ஸ் டெக்கரேஷன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் டெக்கரேஷன் செட் பண்ணணும், பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் செட் பண்ணுன்றதுக்காக நான் கண்டெய்னரில் டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து கலர் வந்து ஒயிட் கலர் செட் பண்ணுறேன். ஓகே, கலர்ஸ் டாட் ஒயிட். ஸோ எனக்கு இந்த கார்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஸோ நான் பாக்ஸ் டெக்கரேஷனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, நான் ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல ஸ்க்ரீனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஷோ ஆகுது. ஏன்னா அதுக்கு ப்ராப்பரான ஹைட் செட் பண்ணாததுனால. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னருக்கு ஹைட் செட் பண்ணணும். ஸோ ஹைட் செட் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்னரில் ஹைட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஹைட்டில் ஜஸ்ட் நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா ஒரு 90 அப்படின்ற ஹைட் கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ நான் கண்டெய்னருக்கு ஹைட் 19 செட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் இதோட பாக்ஸோட கலர் பேக்ரவுண்ட் வந்து நான் ரெட் கலரில் மாற்றுறேன். கொஞ்சம் விசிபிளாக தெரியறதுக்காக
நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல திருப்பி அகைன் ரிவர்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு ரெட் கொடுத்து சேவ் பண்ணாடினா இந்த கார்டு வந்து ரெட் கலர்ல இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போதைக்கு ரெட் செட் பண்ணியிருக்கோம், ஹைட் செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த யூஐல இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த யூஐல இந்த கார்டு வந்து இந்த வித் இந்த ஸ்கிரீன் வித் ஃபுல்லாவே எடுத்திருக்கு. இங்க லெஃப்ட்ல கொஞ்சம் ஸ்பேசிங் எடுத்திருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல. ஸோ ஒரு ஷேடோ அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்ட்ல ஃபுல் வித் எடுத்திருக்கு இந்த ஸ்கிரீனுக்கு. தென் மேல லெஃப்ட்ல பாட்டம்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி நல்லா தெரியுது. ஓகே, இப்போ நான் வந்து நம்ம ஸ்கிரீனுக்கு கோடுக்கு போறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த வித்ல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. எப்படி நம்ம இந்த ஸ்கிரீனோட ஃபுல் வித் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, கண்டெய்னர்ல வித் நான் கொடுக்குறேன், டபுள் டாட் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு, டபுள் டாட் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டபுள் டாட் இன்ஃபினிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டெய்னர் இருக்குல்ல ஸ்கிரீனோட ஃபுல் வித் எடுத்துக்கும். ஜஸ்ட் நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ நான் இந்த கண்டெய்னர் வந்து ஃபுல் வித் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி லெஃப்ட்ல டாப்ல ரைட்லலாம் கொஞ்சம் ஸ்பேசிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டெய்னர்ல மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ மார்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டெய்னருக்கு வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ மார்ஜின் எட்ஜ் இன்சைட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா சைடுமே லெஃப்ட் டாப் ரைட் பாட்டம் எல்லா சைட்லையுமே எனக்கு வந்து 10 பிக்சலுக்கு கேப் கொடு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் டாப் ரைட்டு பாட்டம் எல்லா சைட்லேயுமே வந்து எனக்கு வந்து 10 பிக்சலுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து திருப்பி இந்த கார்டை வந்து ஒயிட் கலர்லேயே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, பாக்ஸ் டெக்கரேஷன் வந்து நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணிட்டேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டு எலிவேட் ஆகி தெரியல கரெக்டா. ஸோ நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரும் ஒயிட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது எலிவேட் ஆகி தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு ஒரு ஷேடோ அப்ளை பண்ணணும். ஷேடோ இந்த சென்ஸ் ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி பேக்ரவுண்டும் இந்த கண்டெய்னர் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியும். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்டெய்னர் டெக்கரேஷன் இருக்குல்ல, ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன், இந்த பாக்ஸ் டெக்கரேஷன்ல ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, நான் கலர்ஸ்ல கமா போட்டுறேன், பாக்ஸ் ஷேடோ. ஸோ ஒரு லிஸ்ட், அதனால நான் அரே கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன்ல நான் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அரே லிஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுல இப்போ எப்படி ஷேடோ அப்ளை பண்ணலாம், பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஷேடோன்றது எப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு ஷேடோ யூஸ் போடுறதுக்கு நம்ம பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஷேடோக்குள்ள சில செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிளர் ரேடியஸ், ஸ்ப்ரெட் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிளர் அண்ட் ஸ்ப்ரெட்னா ஒன்றும் கிடையாது, இந்த ஷேடோ எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். லைக் நான் இப்போ எதுவுமே பண்ணாம இதை அப்படியே சேவ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஷேடோ அப்ளை ஆனது எனக்கு இங்கே எங்கேயுமே தெரியல. ஸோ இந்த ஷேடோ தெரியணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுக்கணும். இந்த பாக்ஸ் ஷேடோக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஸ்ப்ரெட் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். நம்ம வெறும் ஸ்ப்ரெட் ரேடியஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலா ரன் ஆகாது, நம்ம அந்த பிளர் ரேடியஸும் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், பிளர் ரேடியஸ் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன். ஓகே, சரி, குரோம்ல ஏதோ பிரச்சனை, ஸோ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு கண்டினியூ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கண்டெய்னருக்கு பாக்ஸ் டெக்கரேஷன்ல ஒயிட் கொடுத்துட்டு அதுக்காக ஷேடோ செட் பண்றோம். ஓகே, ஸோ நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ரேடியஸ் அண்ட் பிளர் ரேடியஸ் கொடுக்குறோம், இங்க ரொம்ப ஆடா இருக்கு கரெக்டா. ஸோ இது எப்படி கரெக்டா அழகா கொடுக்கலாம் அப்படின்னா, பேசிக்கா இந்த ஸ்ப்ரெட் ரேடியஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, இந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு லென்த்துக்கு வரணும், எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகி இந்த கலர் தெரியணும்ன்றதான் ஸ்ப்ரெட் ரேடியஸ். பிளர் ரேடியஸ்ன்றது ஜஸ்ட் அந்த ஒரு பிளர் பண்ணி காட்டினா தான் கொஞ்சம் சாலிடா இருக்குன்றதுக்காக அந்த பிளர் ரேடியஸ் வரும். ஓகே, ஸோ இதை நான் என்ன ப்ராப்பர்ட்டியில கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இதோட கலர் வந்து இப்போ பிளாக் கலர்ல இருக்கு, அந்த கலரை மட்டும் நான் கொஞ்சம் டவுன் ஷேட் பண்றேன். கலர்ஸ் டாட் பிளாக் 26 கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியுதா, கலர்ல பிளாக் 26 கொடுத்துருக்கேன், எனக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட்டா வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிளர் ரேடியஸ் வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல ஆஃப் செட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆஃப் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஷேடோ எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகணுன்ற மாதிரி. ஸோ நான் அதுவும் கொடுத்துறேன், ஆஃப் செட் 0,5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லைக் இந்த ஆஃப் செட்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா அது நிறையா போகும், பட் பேசிக் ஐடியாவா இந்த செட்டிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ அழகா கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ. நெக்ஸ்ட் இதுவரைக்கும் பண்ணிட்டீங்களா பாக்ஸ் ஷேடோ வரைக்கும்? ஓகே, டன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் யூஐ போகலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
நெக்ஸ்ட்டு இந்த யூஐல வந்து நம்ம கலர் செட் பண்ணிட்டோம், ஷேடோ செட் பண்ணிட்டோம். இந்த பார்டர் ரேடியஸ் செட் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த பார்டர் ரேடியஸுமே நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். ஸோ சேம் பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 10 கொடுத்து நான் கமா பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து இந்த கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த காலம் கீழே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், காலம்ஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும். ஸோ இது நம்ம லெஃப்ட் அலைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த காலம்ல கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் நம்ம காலம்ல கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கொடுத்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்னு கொடுத்து நான் ரன் பண்றேன். எனக்கு எல்லாமே லெஃப்ட் அலைன் ஆயிருச்சு. ஓகே. இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட்ல ரொம்ப ஒட்டி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டெய்னருக்குள்ள பேடிங் செட் பண்ணணும். ஓகே. நான் வந்து கண்டெய்னர்ல பேடிங் கொடுக்குறேன். பேடிங் எட்ஜ் இன்சைட் டாட் ஆல் 10 கமா. ஸோ இந்த பேடிங் மார்ஜின் பத்தி சொல்றேன். ஸோ இந்த பேடிங் வந்து இந்த கண்டெய்னருக்கு உள்ள ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணுவோம். அதே அந்த கண்டெய்னருக்கு வெளியே ஸ்பேஸ் கொடுக்கணும்னா மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். பேடிங்ல எட்ஜ் டாட் இன்சைட் டாட் ஆல் 10 கொடுக்குறேன். எனக்கு இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள பேடிங் வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்டோட ஸ்டைல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஓகே, டன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைலிங் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூஐல அது எப்படி இருக்குன்னு பார்த்துடுறேன். ஸோ இந்த யூஐல என்ன பண்ணியிருக்கோம், சிக்கன் நூடுல்ஸ்ன்ற டைட்டில் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசாகவும் போல்டாகவும் இருக்கு. தென் டிஸ்கிரிப்ஷன், அது கீழே ப்ரைஸ் வந்து போல்டில் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஒரு 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 டெக்ஸ்ட்டுக்கு நான் டெக்ஸ்ட் ஸ்டைல் செட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் டெக்ஸ்ட்டில் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் டெக்ஸ்ட் ஸ்டைல் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலுக்குள்ள நான் ஃபாண்ட் சைஸ் பாஸ் பண்ணணும். இல்லை, ஃபாண்ட் சைஸ் கொடுத்து நான் ஒரு 18 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. ஸோ சிக்கன் நூடுல்ஸ்க்கு வந்து நான் ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து 18 கொடுக்குறேன். நிர்மல் குட் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். நான் ரன் பண்ணேன். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் இந்த யூஐல ஃபாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ போல்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஃபாண்ட் வெயிட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் டெக்ஸ்ட் ஸ்டைலில். ஸோ நான் டெக்ஸ்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் வெயிட் கொடுக்குறேன். கம்மா போட்டு ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு நான் ரன் பண்ணுறேன் சேவ் பண்ணி. ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து சிக்கன் நூடுல்ஸ்ன்றது டெக்ஸ்ட் சைஸ் பெருசாகிடுச்சு, போல்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, அதை ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ இந்த 29 இந்த இது இருக்குல்ல, இதை வந்து போல்டு பண்ணணும். ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா, போல்ட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ப்ராக்கெட்டில் ஃபாண்ட் வெயிட் கொடுக்குறேன். ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியில் வெயிட் டாட் போல்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நம்ம அந்த கார்டை பில்ட் பண்ணிட்டோம். சிக்கன் நூடுல்ஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் போல்ட் ஆயிடுச்சு, ப்ரைஸுமே போல்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த கார்டை நம்ம அப்படியே பில்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதே கார்ட் கண்டெய்னரை மல்டிபிளா பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ கீழே இதே சேம் கார்ட் மல்டிபிளா நமக்கு வரணும். ஓகே, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேஃபோல்ட் லேஅவுட்ல பாடியில டைரக்டா இந்த கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ நம்மளால இப்போ ஒரே ஒரு கண்டெய்னர் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மல்டிபிள் கண்டெய்னர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன விஜெட் யூஸ் பண்ணணும்? ஸோ நம்ம இதை காலம்குள்ள பேஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா இந்த கண்டெய்னர் அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடியில காலம்னு போடுறேன். காலம். ஸோ காலம் தான் மல்டிபிள் சில்ட்ரனை ஹோல்ட் பண்ணும். காலம் கிரியேட் பண்ணிட்டேன், சில்ட்ரன் லிஸ்ட் வந்துருச்சு. இதுல அந்த கண்டெய்னரை நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க இதை டூப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே டூப்ளிகேட் பண்ணுங்க. ஸோ இதுல முக்கியமா ஒரு விஜெட்டுக்கும் நெக்ஸ்ட்ல இங்க கமா இருக்கணும், அதை பாத்துக்கோங்க. இந்த பாடியில காலம்ன்ற விஜெட் போடுறீங்க, போட்டுட்டு நீங்க காப்பி பண்ண அந்த கண்டெய்னர் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு 3 பேஸ்ட் பண்ணி. ஸோ ஒரு காலம் வந்து மல்டிபிள் சில்ட்ரனை ஹோல்ட் பண்ணும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க இந்த ஒரு கண்டெய்னரை காப்பி பேஸ்ட் மல்டிபிளா டைம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் கீழே பில்ட் ஆயிடும். ஸோ ஒரு சில்ட்ரன் ஒரு காலம், அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண 3 கண்டெய்னர் இங்க வந்து. ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் அப்படியே. ஸோ நீ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி இதே கண்டெய்னரை 10 டைம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நானும் அப்படியே பண்றேன். கண்டெய்னர் காப்பி பண்றேன், கீழே ஒரு டைம் பேஸ்ட் பண்றேன், மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். 3 4 5 பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாட்டம்ல இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ எரர் வருதா? ஸோ இது எதனால இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா,
ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகுது. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய கண்டென்ட் கீழே கீழே வருது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். கரெக்டா? ஸோ நம்மளோட யூஐலுமே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறதுக்கான ஃபீச்சர் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு தான் லிஸ்ட் வியூ. ஸோ லிஸ்ட் வியூன்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சில்ட்ரன் ஐட்டம் இருக்கும்ல, ஸோ அதை டிஸ்பிளே விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அதை வந்து ஸ்க்ராலபிளா சேஞ்ச் பண்றதுக்கு லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆப்ல இப்போ எப்படி மல்டிபிள் கண்டெய்னர் கீழே 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 வரும்போது அது ஒரு பாயிண்ட்ல ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அதை ஸ்க்ராலபிளா கொண்டு வரதுக்கு தான் நம்ம வந்து லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். டாப்ல வந்துக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், மல்டிபிள் சில்ட்ரன் ஹோல்ட் பண்றதுக்காக காலம் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? காலம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த காலம்ல தான் வந்து இந்த மாதிரி எல்லா கார்டுமே கீழே 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 ஸ்டாக் பண்ணிருக்கோம். நம்ம இப்போ இந்த காலம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிஸ்ட் வியூவா சேஞ்ச் பண்ண போறோம். நான் இதை ஜஸ்ட் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஓவர்ஃப்ளோ எரர் போயிடுச்சு. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணனா எனக்கு இந்த ஐட்டம் ஸ்க்ரால் ஆகும். ஸோ லிஸ்ட் வியூ சேம் லைக் காலம் அண்ட் ரோ, பட் நீங்க அது வந்து ஸ்க்ராலபிளா வேணும்னா அப்படின்னா நம்ம லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் மெனு ஆப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் என்ன அப்படின்னா, சேம் இப்போ எப்படி ரெஸ்டாரண்ட் மெனு ஆப் பண்ணமோ அதே மாதிரி ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் ஆப் பண்ணணும். ஓகே,